الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: إنما وليكم الله ورسوله والذين آمنوا. وقال النبي صلى الله عليه وسلم: فلينادي أعينوا عباد الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. يا سيدي يا رسول الله خذ بيدي يا سيدي احضرني يا محي الدين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மேலான அன்பும் அருளும் நம் மீது இன்றும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பொருத்தம் பெற்ற நல் அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு முழுமையான பாதுகாப்பு மிக்க மார்க்கம். இன்றைய காலகட்டத்தில் உலகில் எங்கு சென்றாலும் யார் சென்றாலும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. செய்தித்தாளை எடுத்து புரட்டினால் அதிர்ச்சி, பயங்கரம், இதைத்தான் நாம் தினம் தினம் பார்க்க முடிகிறது. ஊடகங்களை திறந்தாலே நமக்கு வருகிற அதிர்ச்சி என்ன? அதிர்ச்சியான தகவல் தான். நேற்று இரவு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் இந்த இடத்திலே, திருச்சியிலே, மேற்கு வங்கத்திலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், சுமார் 2 வார காலமாக இந்த மேற்கு வங்கத்தில் கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய தகவல் மாறி மாறி இன்னும் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உலகத்தின் பல இடங்களில் பல பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். வயது வித்தியாசம் இல்லை. குழந்தைகள் கூட கற்பழிக்கப்பட்ட வரலாறெல்லாம் இந்த இந்தியாவில் நடந்திருக்கிறது. குழந்தைகள் முதல் மரணத்தை நெருங்கக்கூடிய மூதாட்டி வரை கொடூரத்திலும் கொடூரம். இதெல்லாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. இந்த அளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இந்திய நாட்டில் இல்லை, உலகத்திலும் இல்லை. உலகத்தில் பல நாடுகளில் எப்போதாவது எங்காவது ஏதாவது ஒன்று நடைபெறும். முந்தி படித்த ஒரு ஞாபகம், அதாவது ஒரு நாட்டில் ஒரு பெண் கடற்கரையில் கற்பழிக்கப்படுகிறார். அந்த நாட்டில் கற்பழிப்பு என்பது ரொம்ப அரிதிலும் அரிது. கற்பழித்தவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு அங்குள்ள புலனாய்வுத்துறை துருவி துருவி அப்படியே கண்டுபிடிப்பதனுடைய உச்சகட்டத்தை அடைந்து கண்டுபிடித்து விட்டார்கள். யார் அவர்கள்? கற்பழித்தவர்கள் 2 பேர்கள் இந்தியாவை சார்ந்தவர். இந்தியாவினுடைய மானம் உலகளாவிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் போய்கொண்டிருக்கிறது, அதை தாண்டி உலக அளவிலும் போய்கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு கற்பழிப்பு ஏன் இவ்வளவு மோசமாக போனது? பெண்களுக்குண்டான பாதுகாப்பு இந்த அளவிற்கு கீழ்த்தரமாகிவிட்டது. சில நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் இருந்து வந்த பெண் என்று நினைக்கிறேன், சென்னை சென்ட்ரலுக்கு போக வேண்டிய அந்த பெண்ணு காட்பாடி அருகிலே
அவள் கையில் வைத்திருந்த போனை பிடுங்கிக் கொண்டு 2 பேர் செல்கிறார்கள் ட்ரெயின்ல. அந்த பெண் போனை வாங்க வேண்டும், அதை அவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று பின்னால் பின்தொடர்ந்து போகிறார். போனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த இருவர்களும் ட்ரெயின்ல அங்குள்ள டாய்லெட்டுக்குள்ள போகிறார்கள். அந்த பெண்ணையும் டாய்லெட்டுக்குள்ள இழுக்கிறார்கள். அங்கே வைத்து கற்பழிப்பு, அங்கே வைத்து பலாத்காரம். செய்திகளை எல்லாம் கேட்கவும் முடியவில்லை, படிக்கவும் இல்லை. அதிர்ச்சியிலையும் பேரதிர்ச்சி, கொடுமையிலையும் கொடூரம். அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இந்தியாவினுடைய சுதந்திரம் எப்பொழுது? உண்மையான சுதந்திரம், முழுமையான சுதந்திரம். ஒரு பெண் ஒரு இரவிலே தன்னந்தனியாக பயணிக்க வேண்டும். அவளுடைய உயிருக்கு, அவளுடைய உடலுக்கு, அவளுடைய உடைமைகளுக்கு, அவளுடைய கற்புக்கு, எல்லாவற்றிற்கும் முழு பாதுகாப்பு இருக்க வேண்டும். என்றைக்கு அது நடக்கிறதோ அன்றைக்குத்தான் இந்தியாவினுடைய உண்மையான சுதந்திரம் என்று சுதந்திரத்தில் பங்கெடுத்தவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் சொன்னார்கள், இன்றைக்கு எங்கும் மோதல், சண்டை, சச்சரவு, வழிப்பறி, கொள்ளை, கொலை. ஒரு காலம் வரும், அரபகத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக நகைகளை அணிந்து கொண்டு பயணிப்பாள். அவளுடைய பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம் இருக்கும். இன்று அரபகத்தில் அந்த பாதுகாப்பு வந்துடுச்சு. அது நீண்ட நெடிய நாட்கள் ஆகிவிட்டது. அந்த பாதுகாப்பு வந்து பல வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் கழிந்து போகிவிட்டது. திரும்ப அந்த பாதுகாப்பை உடைப்பதற்கான வேலைகள் இன்று அரசாங்கத்தின் மூலமாகவே செய்யப்படுகிறது. முதல்ல பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கு சவுதி கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கிறது. அதை எதிர்த்து ஒரு இமாம் சொல்கிறார், இப்படி செய்வது தவறு என்று சொல்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். பெண்களினுடைய பாதுகாப்பு உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. எங்கே? அரபக தீபகற்பத்தில். அரபகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்டில், எந்த பகுதியில் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்தார்களோ அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹ்வின் அருளால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்த அரபகத்தில் அந்த பாதுகாப்பை உடைக்கும் முகமாக, சிதைக்கும் முகமாக பல வழிகள் திறந்து விடப்படுகிறது. கிளப்புகள், அதே மாதிரி மது, இதுவெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை ஒன்றுமில்லாமல் சிதைத்துவிடும். இந்தியாவை பொறுத்த அளவிற்கு ஒரு நீண்ட நெடிய நாட்களாகவே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு சூழல். இது ஒரு புறம். இரண்டாவது, இன்னொரு பாதுகாப்பு ஆண்களை பொறுத்த அளவிற்கு விபத்துகளில் அதிகமான மரணங்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன், தொடர்ந்து ஒரு 10 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதுகிறது. ஓசூர் அருகில் அடுத்தடுத்து 10 வாகனங்கள். ஒரு வாகனம், 2 வாகனம், 3 ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளது. 10 வாகனம் எப்படி மோதிச்சு? இது அவ்வளவு அசால்ட்டாக ஓட்டுகிறார்கள். அதை பார்க்கவே முடியவில்லை. அவ்வளவு பெரிய பயங்கரம். பாதுகாப்பு என்பது சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர்கள், அதே மாதிரி இளம் பெண்கள், வயோதிகர்கள், ஆண்கள், முதியோர்கள், எந்த ஒரு தரப்பினருக்குமே உலகளாவிய அளவில் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாதுகாப்பற்ற உலக சூழலில், பாதுகாப்பற்ற உலகில் இஸ்லாமே பாதுகாப்பு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார், வமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் ஷைத்தானை நிராகரித்து வயூமின் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ. 2 இருக்கணும். ஷைத்தானை கூட வச்சுக்கிட்டே ஈமான் கொண்டவங்க சில பேர் இருப்பாங்க. ஷைத்தான் சொல்றதை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அதுவல்ல ஈமான். முதல்ல ஷைத்தானை விட்டு, ஷைத்தானுடைய கொள்கை கோட்பாடுகள் அத்துணையும் விட்டு நிராகரித்து வர வேண்டும். அதற்கு பிறகு யூமின் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்ட பிறகு திரும்ப ஷைத்தானுடைய வழிக்கு யாராவது போகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாம் அல்ல, ஈமான் அல்ல. இப்படி யார் ஷைத்தானை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா, அருந்து போகாத உறுதியான பலமான பாதுகாப்பான கயிற்றை அவர் பிடித்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறார். ஆயத்துல் குர்சி என்கிற ஆயத்திற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தகவலை சொல்கிறார். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத பாதிரிமார்களின் தலைவர், யூதர்களின் தலைவராக இருந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார். அவருக்கு ஒரு கனவு, ஒரு மிக பிரம்மாண்டமான பேரின்பமிக்க ஒரு சோலை, பூங்காவனம், நந்தவனம், இதை கனவில் காணுகிறார். அந்த பூங்காவனத்தினுடைய மைய பகுதியில ஒரு மிக பிரம்மாண்டமான இரும்பு தூண். இந்த தூணில் ஏறுகிறார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறுகிறார்கள். தூண்ல ஏறினால், இரும்பு தூண்ல ஏறினா என்ன நிலைமை ஆகும்? அது வலிக்கிக்கிட்டே போகும், மேல ஏற முடியாது. சில பேர் மரங்கள்ல ஏறும்போது பார்ப்போம், அது வலுக்கும். பழக்கம் உள்ளவர்கள் வேகமா ஏறிடுவாங்க. பழக்கமே இல்லாத ஒரு ஆளை தெரிந்து தூண்ல ஏறுங்கன்னா ஏற முடியுமா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறுகிறார்கள். அது சருகிறது, வலிக்கி விடுகிறது. திரும்ப முயற்சித்து ஏறுகிறார்கள். எப்படியே முயற்சித்து ஏறி ஏறி உச்சத்துக்கு போய் விடுகிறார்கள், தூணுடைய உச்சத்திற்கு. அங்கே ஒரு கயிறு இருக்கிறது, பலமான கயிறு. அந்த கயிறை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து விடுகிறார்கள். இதுதான் கனவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், இரவு நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த கனவை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னதும், இதை கேட்ட நபி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தினுடைய பலமான உறுதிமிக்க கயிறை நீங்கள் பற்றி பிடித்து விட்டீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள். ஈமானோடு, இஸ்லாமோடு, சலாமத்தோடு நீங்கள் மரணித்து சொர்க்கம் செல்வீர்கள் என்பதற்கான சான்றுதான் இந்த கனவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தருணத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார். وَمَن يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ, யார் ஷைத்தானை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى, பலமிக்க அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவர் பிடித்து விட்டார். இஸ்லாத்தில் யார் இருக்கிறாரோ, சரியான இஸ்லாத்தில், தெளிவான இஸ்லாத்தில், பாரம்பரியமிக்க இஸ்லாத்தில், உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற அந்த கொள்கை கோட்பாடுடைய தூய்மையான, பரிசுத்தமான, தெளிவான இஸ்லாத்தில் யார் இருக்கிறாரோ அவர் அருந்து போகாத உறுதிமிக்க கயிற்றை பிடித்து விட்டார். அவருக்கான பாதுகாப்பு கிடைத்து விட்டது. இதைத்தான் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கஸீதத்துல் புர்தா, நாயகத்தை புகழ்ந்து பாடிய மௌலூது ஷரீஃபிலே இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், புஷ்ரா லனா மஹ்ஷரல் இஸ்லாமி இன்ன லனா, புஷ்ரா சுப செய்தியே, மஹ்ஷரல் இஸ்லாம், இஸ்லாம் உடையவர்களே சுப செய்தி, இன்ன லனா, இந்த சுப செய்தி நமக்கு இருக்கிறது. எப்படி? இன்னலனா மினல் ஐனாயத்தி ருக்னன் கைர முன்ஹதிமி, அருந்து போகாத, உடைந்து போகாத பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. யாருக்கு? யா மாஷரல் இஸ்லாம், இஸ்லாத்தை உடையவர்களே, இஸ்லாத்தின் சொந்தங்களே, நமக்கு அருந்து போகாத, உடைந்து போகாத, முறிந்து போகாத பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்று இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இதையே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
குர்ஆனிலே ஒரு வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு எப்படி? இஸ்லாம் பாதுகாப்பு என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தில் நம்மை பாதுகாப்பவர்கள் யார்? சூரா மாயிதா 6வது ஜுஸு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ. இன்னமா வலியுக்கும், உங்களுடைய பாதுகாவலர்கள் யார் தெரியுமா? இன்னமா வலியுக்கும், உங்களுடைய பாதுகாவலர்கள் எல்லாம் அல்லாஹ். இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை அடுத்து அல்லாஹ்வின் தூதர். இதோடு அல்லாஹ் நிறுத்தல்ல. சில பேருடைய இஸ்லாத்தில் எப்படி தெரியுமா வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ் தான் பாதுகாப்பு, அதை தவிர உலகத்தில் யாரும் பாதுகாக்க முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடத்துல பாதுகாப்பு கேளுங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு செய்ய முடியும். இதையே அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால், ரசூலாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சஹாபிகளாகட்டும், மரணித்து போய்விட்டால் அந்த பாதுகாப்பு கிடையாது. இது குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு முரணானது. இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா வலியுக்கும், உங்களுடைய பாதுகாவலர்கள் அல்லாஹ், உங்களுடைய பாதுகாவலர் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய பாதுகாவலர்கள் மூமின்கள். மூமின்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் பிற மூமின்களை பாதுகாப்பார்கள். அந்த மூமின்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட உயிரோடு உள்ள மூமின்களை பாதுகாப்பார்களா? பாதுகாப்பார்கள். இந்த வசனம் தான் சான்று. இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌபா என்கிற சூராவிலே மிக தெளிவாக சொல்லுவார், வல் மூமினூன பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமின்கள் சிலருக்கு பாதுகாவலர்கள். மூமின்கள் அவர்களில் சிலர் பாதுகாவலர்கள். அப்போ மூமின்கள்ல தரம் குறைந்தவர்கள் இருப்பார்கள், தரம் கூடியவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்றவர்கள் இருப்பார்கள். அந்த உயர்ந்த அந்தஸ்தில் தரஜாவில் உள்ளவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபிகள், இவர்களெல்லாம் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மூமின்களாகிய நமக்கு எப்படி கிடைக்கிறது? கடந்த காலத்தில் வரலாற்றில் இதை புரட்டி பார்த்தால் நமக்கு என்ன தகவல் தெரிகிறது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி சாரா அம்மையாரோடு மிஸ்ர் தேசத்திற்கு செல்கிறார்கள், எகிப்திற்கு. எகிப்துல என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, எகிப்தினுடைய அரசன் அழகான ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் உடனே அவளை இழுத்து விடுவான், அவளை கற்பழித்து விடுவான், அனுபவித்து விடுவான். அரசனுக்கு எதிராக யார் போர்க்கொடி தூக்க முடியும்? அரசனை எதிர்த்து யார் நிற்க முடியும்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதராக நபியாக இருக்கிறார்கள். கொடியவன் நம்முடைய எதிர்த்து நின்றவர்கள், நெருப்பு குண்டத்தையே எதிர்கொண்டவர்கள். ஆனாலும் இந்த எகிப்து நாட்டினுடைய அரசன் சகோதரி என்று சொன்னால் விட்டு விடுவான், மனைவி என்று சொன்னால் அவளை கற்பழித்து விடுவான் என்கிற ஒரு தகவல் கிடைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை கூட, இஸ்லாத்தில் எல்லோருமே சகோதரர்கள் தானே. அல்லாஹ் சொல்வானே அல் ஹுஜராத் என்கிற சூராவிலே, அல் மூமினூன இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவிய சகோதரி என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த அரசன் விடவில்லை. எகிப்தினுடைய அரசன் அவளை தீண்டுவதற்காக போகிறான். கெட்ட எண்ணத்தில் அந்த பெண்ணை உம்முல் மூமினீன், மூமின்களுடைய தாயாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியாராக இருக்கக்கூடிய சாரா அம்மையாரை போய் பிடிக்க போகிறான். அவனுடைய கை சூம்பி விடுகிறது. அல்லாஹ் நமக்கு பாதுகாவலன். இந்த பாதுகாப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்போடு தான் அந்த பெண் வெளியே சென்று விட்டு வந்தால், அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த பெண் இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பை பெற வேண்டும், அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற வேண்டும். தான் ரோட்டித்தனமான வாழ்க்கை, தன்னுடைய டிரெஸ் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், தன் செயல்பாடுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், தன் பழக்க வழக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். இஸ்லாத்தில் இருக்காது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு இருக்காது, அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்காது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
டைரக்டா பாதுகாப்பு கொடுக்கிறார். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என் கணவனுக்கு மட்டும்தான் நான் நானாக தெரிய வேண்டும், உலகில் யாருக்கும் நான் நானாக தெரியக்கூடாது. வெளியே போனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி மாதிரி எல்லோ கண்ணுக்கும் தெரியும். அலிநாயகத்துக்கு மட்டும்தான் தன் மனைவி போறாங்கன்னு தெரியுமா, மத்தவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வயசான கிளம்பி போறாங்க. அல்லாஹ் கொடுக்கிற பாதுகாப்பு, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தருகிறான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க மனைவிமார்களை எல்லாம் வருதானிய சொல்லுங்க. வர்றவங்கல நல்லவங்களும் இருப்பாங்க, தீயவங்களும் இருப்பாங்க. எந்த காலத்துல சஹாபிகள் நிறைந்திருக்கிறார்கள், சஹாபிகள் தான் அதிகமாக சந்திப்பார்கள். ஏதோ ஒரு தருணத்துல முஸ்லிம் அல்லாதவர்கள், சஹாபி அல்லாதவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்கிறார்கள், நல்லவர்களும் வருவார்கள், தீயவர்களும் வருவார்கள். ஆதலால் பெண்கள் பாதுகாப்புக்காக வேண்டி உங்களுடைய மனைவிமார்கள் வருதானிய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த ஒரு வார்த்தை சொல்லிய உடனேயே அல்லாஹ் 3 விதமான பர்தாவை இறக்கி கொடுத்தார். நாயகத்தினுடைய மனைவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மூமின்களுக்கும், ஒட்டுமொத்த பெண்களுக்கும், உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய வயது வந்த அத்துணை பெண்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பாதுகாப்பை கொடுத்தார். எப்படி தெரியுமா? வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளில் நீங்கள் தங்கியிருங்கள். நிர்பந்தத்திற்கு, தேவைக்கு, அவசியத்திற்கு வெளியே போகணும். மற்ற நேரம் உள்ள வீடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, வீடுதான் பெண்களுக்கு பர்தா, முதல் பர்தா. இரண்டாவது என்ன? வீட்டை விட்டு நிர்பந்த தேவைக்கு வெளியே செல்வதாக இருந்தால் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். முந்தைய அறியாமை காலத்துல நடந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாம் முழுமையாக உடலை மறைக்காமல், ட்ரெஸ் பர்தா இல்லாத ட்ரெஸ் அணிந்து நீங்கள் வெளியே செல்லாதீர்கள், சுற்றி திரியாதீர்கள். இரண்டாவது பர்தா. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூணாவது சொன்னான், வலா தஹ்லௌன பில் கௌல், நீங்கள் பேசும் பொழுது நலிந்து பேசாதீர்கள். யாரிடத்துல? ஆண்களிடத்தில். பொதுவாக வீட்டுல உள்ள ஆண்கள் அல்லாத மற்ற ஆண்களிடத்துல நளினமா பேசக்கூடாது பெண்கள். நளினமா பேசினா என்ன ஆகும்னா, சில உள்ளத்துல நோய் உள்ளவர்கள், அல்லாஹ் அப்படியே சொல்கிறார், உள்ளத்தில் நோய் உள்ளவர்களுக்கு சபலம் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வீட்டுல உள்ள ஆண்களிடத்துல, கணவன்மாரிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோர்கள், தாய் தந்தை வேகமாக கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் பெண்கள். வீட்டுல உள்ளவங்களிடத்துல கருணையா, அன்பா, நனிலமா, இரக்கமா, தயவா பேசணும். ஆனா வீட்டுல உள்ளவங்கள்ட்ட தான் கருவிரப்பா பேசுறது. வெளியில இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, அதை செய்யுங்க, இரிசி, நலிந்து பேசுவது கூடாது. அந்த கம்பீரத்தை காட்டணும், அங்கே துணியை உயர்த்தி காட்டணும். பெண்கள் வருபவர்கள் யார் உங்களுக்கு தெரியாது, பார்ப்பது நல்லவர்கள் போன்று இருக்கும். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்களே, அதை கணித்து விட்டார்கள். அதை அறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு இப்படி வெளியிடங்கள்ல வாலிப பெண்கள் அவர்கள் மற்றவர்களிடத்துல நலிந்து பேசுவது அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து. வீட்டை விட்டு வெளியே போறது என்பது முதல் ஆபத்து. இரண்டாவது, பர்தா இல்லாமல் ரொம்ப கவர்ச்சியான உடைகள் என்பது இரண்டாவது ஆபத்து. மூன்றாவது ஆபத்து அவர்களுடைய சொல், அவர்களுடைய நாவ், அவர்களுடைய குரல். அந்த குரலை அவர்கள் தடித்து காட்ட வேண்டும், உயர்த்தி காட்ட வேண்டும், கம்பீரமாக காட்ட வேண்டும். அந்த குரல் பேசுவது, நீங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது வந்தவருக்கு பயம் வர வேண்டும். இந்த பெண்ணிடத்தில் நம்மளுடைய பருப்பு வேகாது, நம்மளுடைய பாட்சா பலிக்காது, நம்மளுடைய எந்த காரியமும் செல்லுபடியாகாது, பயங்கரமான பெண்ணாக இவள் இருக்கிறாள் என்பதை அந்த பெண்ணு தன்னுடைய தொனியில், தன்னுடைய குரல்ல அதை காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய பாதுகாப்பு.
அடுத்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வீட்டை விட்டு வெளியே போவதாக இருந்தால் யாராக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகிறார், ஒரு ஆண் வீட்டை விட்டு வெளியே போகிறார், பாதுகாப்பு வேண்டும் என்றால் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லி போகணும். மலக்குமார்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த வார்த்தை சொன்ன உடனே குஃபீத வ உகீத, உனக்கு இந்த வார்த்தை போதும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய உடலை, உயிரை, கற்பத்தை பாதுகாக்க வேண்டும், விபத்துகளிலும் ஆபத்துகளிலும் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று எந்த ஒரு ஆண் நினைத்தாலும் பெண் நினைத்தாலும் இந்த வார்த்தை போதுமானது, மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குஃபீதா, உனக்கு இது போதும். அடுத்து மலக்குமார்கள் சொல்கிற வார்த்தை என்ன? வ உகீதா, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பாதுகாப்பில்லாத உலகத்தில் இஸ்லாமே பாதுகாப்பு. அடுத்து வலிமார்களுடைய பாதுகாப்பு என்ன? மூமின்களுடைய பாதுகாப்பு என்ன? அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அல்லாஹ் பாதுகாப்பு, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு, மூமின்கள் பாதுகாப்பு. மூமின்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள், சரித்திர வரலாறுகளை புரட்டி பார்த்தால் நமக்கு ஏராளமான வரலாறு கிடைக்கும். நம்முடைய முன்னோர்களே நமக்கு நிறைய சொல்லி இருப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண் கற்பழிக்க முயன்றாள். யூசுப் என்கிற வரலாற்றிலே அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன? ஒரு ஆண் கற்பழிக்கப்பட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு, பேரழகு அவர்களுக்கு. ஆண்களிலேயே மிக அழகு யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பெண்களிலேயே பேரழகு யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி யார்? சாரா அம்மா. இப்படி அழகு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்கி இருக்கிறார். அந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன்பட விரும்பியிருப்பார்கள். ஒரு பெண் கற்பழிக்க முயற்படும் பொழுது தப்பி ஓட நினைக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இணங்கியறலாமா என்று நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள், ஒரு ஆதாரத்தை, ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தன் ரப்பினுடைய ஆதாரத்தை, புர்ஹான், ஒரு அத்தாட்சியை, ஒரு சான்றை, ஒரு அதிசயத்தை அவர் பார்க்காமல் இருந்திருந்தால் அவரும் இணங்கியிருப்பார், அவரும் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பார். அப்படி என்னத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள் என்றால் நமக்கு அந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு தருகிற விளக்கம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அரசவையினுடைய வாசலில் நிற்க பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இது என்ன செயல்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆனில் இருக்கிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய அவர்களுடைய தந்தை இங்கே தோற்றம் வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூமின்களை கொண்டும் உதவி செய்ய வைக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே காட்சி அளிக்கிறார்கள். அவர்கள் தான் பாதுகாக்கிறார்கள். அந்த விபச்சாரத்தில் இருந்து, அந்த கற்பழிப்பில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்ப இப்படி மூமின்கள் எங்கு, எந்த ஒரு நிலையில, எந்த ஒரு பேராபத்திற்கு அகப்பட்டு கொண்டாடும் அந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு இடத்துல மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பூமியில மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு ஆபத்து, பேராபத்து ஏற்பட்டு விட்டது என்றால், உதவி தேவை என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஃபல் யுனாதி, அவர் அழைக்கட்டும், அஹீனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே உதவி செய்யுங்கள். வேறொரு அறிவிப்புல எப்படி வருகிறது? அஹீனூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள். இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருகிறது? அகீசூனி யா இபாதல்லாஹ், என்னுடைய அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்யுங்கள். பல அறிவிப்புகள் ஒரு திருமிதில வருகிறது, பசார் என்கிற ஹதீஸ் நூல்கள்ல வருகிறது, தாரமி என்கிற ஹதீஸ் நூல்ல வருகிறது, தபரானில வருகிறது.
பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களை அலையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நம் கண்களுக்கு புலப்படாத அடியார்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. அவர்களிடத்தில் நீங்கள் உதவி கேட்டால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு பின்பு சொல்லுவார்கள், நம்முடைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள், ஹதீஸ் கலையில் உள்ள ஒருவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு பாதையில ஒரு இடத்துல இப்படிதான் தடுமாறிட்டார், அவருக்கு சிரமம், ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. உடனே அவர் அழைத்திருக்கிறார், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு உதவி கிடைத்திருக்கிறது என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் 5 முறை ஹஜ் செய்திருக்கிறேன், ஒரு முறை நான் பாதை தவறிவிட்டேன், பாதை தெரியல. உடனே நான் சொன்னேன், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நான் சொன்னேன். எனக்கு வழிகாட்டப்பட்டது எப்படி? அதை நான் சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது சரியான பாதைக்கு நான் வந்து விட்டேன். எப்படி வந்தேன் எனக்கு தெரியல, அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டியிருக்க வேண்டும் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் நமக்குண்டான பாதுகாப்பு இஸ்லாம். பாதுகாப்பே இல்லாத உலகத்துல இஸ்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாதுகாப்பு. அது மாதிரி மூமின்கள், நபிமார்கள், சஹாபிகள், இமாம்கள், வலிமார்கள், நல் அடியார்கள் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை கண் இமை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து 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 நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் பாதுகாப்புக்கு. இந்த மாசத்துல என்ன பாதுகாப்பு வேண்டும்? இந்த வாரத்துல வரக்கூடிய புதன் இருக்கிறது, சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதனை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள். அந்த புதன்ல பல சோதனைகள், முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள் இறங்குகிறது. நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் நமக்கு காட்டிய சொல்லி தந்த விஷயம் இதுதான். ஒடுக்கத்து புதன் என்று சொன்னால் அதுல பலா முசீபத்துகள் இறங்குகிறது. ஹதீஸ்ல வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்துல சொன்ன செய்தி, பிரதானமான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸ் நூல்கள்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவங்க சொன்னார்கள், இன்று இரவு நிறைய வேதனை இறங்கி இருக்கிறது, நிறைய அதாபுகள் இறங்கி இருக்கிறது, ஆதலால் உங்களுடைய வீடுகளை மூடி வையுங்கள். பாத்திரங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி வைக்க சொன்னாங்க. இறங்குகிற அந்த வேதனை முசீபத்து திறந்திருக்கக்கூடிய பாத்திரத்துல அதுல உள்ள உணவுல இறங்கிடக்கூடாது. இறங்கி அதை யாராவது சாப்பிட்டால் அந்த முசீபத்து பிடிச்சிடும், அதை விட்டு நீங்காது. ஆதலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலையும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தி கொடுத்தானோ அது மாதிரி பின்னால் வந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளிப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த நாள் என்பது ஒடுக்கத்து புதன். அந்த புதன்கிழமையில தான் நிறைய அதாபுகள், வேதனைகள், கண் துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இறங்குகிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன? நிறைய நூல்கள்ல, குறிப்பா ஃபிக்ஹ் நூல்கள், மார்க்க சட்ட நூல்கள், ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட நூல்கள், ஆனத்து தாலிபீன் என்கிற ஒரு நூலை எழுதிய நூலாசிரியர் அவர் தன்னுடைய நூல்ல எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த ஒடுக்கத்து புதன்ல தான் நிறைய முசீபத்துகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் இறங்குகிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. சலாம் சொல்லி இருக்கிறார். நாம சலாம் சொல்கிறோமா இல்லையா? நாம் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்வது போன்று அல்லாஹ் நபிமார்களுக்கு சலாம் சொல்லியதாக குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கிறது. அந்த சலாம் என்று வரக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் ஒரு 7-8 வசனங்கள் வரும். அந்த ஆயத்துகளை எழுதி யார் குடிக்கிறாரோ அவருக்கு அன்றைய தினம் இறங்கக்கூடிய முசீபத்துகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு. எந்த அளவிற்கு நம்மை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். முன்னோர்களான நம்முடைய மூமின்கள் அவர்கள் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள்.
பிற்காலத்தில் வரக்கூடிய மோமின்களுக்கு எப்படியெல்லாம் ஆபத்துகள் வரும், எப்படியெல்லாம் துன்பங்கள் வரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன, பாதுகாப்புக்கான வழி என்ன என்பதை எல்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆதலால் நம்முடைய பாதுகாப்பே இல்லாத இந்த உலகத்தில் நமக்கான பாதுகாப்பு இஸ்லாம், நமக்கான பாதுகாப்பு அல்லாஹ், நமக்கான பாதுகாப்பு அல்லாஹ்வினுடைய தூதர், நமக்கான பாதுகாப்பு நபிமார்கள், சஹாபிகள், பின்னால் வந்த வலிமார்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக, நாளை மறுமையிலையும் பாதுகாத்தருள்வானாக. ஒரு செய்தி, சில பேர்கள் நினைக்கலாம் இஸ்லாம் என்பது நரகத்திலிருந்து பாதுகாப்பு, இஸ்லாம் என்பது கபரில் இருந்து பாதுகாப்பு. மறுமையினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே நல்லது செய், கெட்டதே வந்துடக்கூடாது, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த துன்பமும் வந்துடக்கூடாது, எந்த துயரமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆகரத்துல இஸ்லாம் என்பது இரு லோகத்தினுடைய பாதுகாப்பு மார்க்கம் தான் இஸ்லாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சந்ததிகளையும் உலகளாவிய மக்களையும் பாதுகாப்பு மிக்க இஸ்லாம் என்பதுல முழுமையாக வாழ கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.